Hello friends, வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் டெக் அண்ட் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்படினா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். உலகின் மிகவும் மர்மம் நிறைந்த பகுதியாக அறியப்படும் ஏரியா 51 இல் அப்படி என்னதான் இருக்கின்றது, அங்கு என்னதான் நடக்கின்றது என்ற கேள்விகளுக்கு இன்று வரை அதிகாரப்பூர்வமான பதில் இல்லை. இங்கு அடிக்கடி அடையாளம் தெரியாத பறக்கும் பொருள் வந்து செல்கின்றது. இந்த பகுதியில் ஏலியன்களின் நடமாட்டம் இருக்கின்றது என ஒரு பக்கமும், மற்றொரு தரப்பினர் இங்கு ராணுவ சோதனை மையம் இயங்கி வருகின்றது என்றும் பலதரப்பட்ட கருத்துகள் நிலவி வருகின்றன. அப்படிப்பட்ட ஏரியா 51 குறித்து பலருக்கும் தெரியாத சில தகவல்கள் குறித்து இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். ஏரியா 51 பகுதியின் உண்மையான பெயர் நெவோடா டெஸ்ட் அண்ட் ட்ரைனிங் ரேஞ்ச் ஆகும். இந்த பகுதியில் 2ஆம் உலகப் போரின் போது அணு ஆயுத சோதனை செய்யப்பட்டது. இந்த பகுதியில் 1 முதல் 30 வரை பெயர் பலகைகள் இருக்கின்றன. தற்சமயம் ஏரியா 51 என அழைக்கப்படும் இந்த இடத்தில் 15ஆம் எண் இருந்தது என்றும் பின்னாளில் இது ஏரியா 51 என அழைக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது. 1997ஆம் ஆண்டு கோஸ்ட் டு கோஸ்ட் AM ரேடியோ நிகழ்ச்சிக்கு ஒரு மர்ம அழைப்பு வந்தது. அழைத்தவர் தான் ஏரியா 51 பகுதியின் முன்னாள் ஊழியர் என தெரிவித்தார். மேலும் தனக்கு உதவி வேண்டும் என்றும் தான் இருக்கும் இடம் தெரியவில்லை என்றும் யாரோ தன்னை அழைத்து செல்வதாக கூறிய அவரது அழைப்பு சிக்னல் கோளாறால் திடீரென துண்டிக்கப்பட்டது. இந்த ஏரியா 51 பகுதியாக நமக்கு தெரிவது ஐஸ்பர்க் நுனி மட்டுமே. இதனுள் நிலத்திற்கு அடியில் ஏராளமான சுரங்கங்களும் பல்வேறு வசதிகளும் இருக்கின்றது. ஏரியா 51 சார்ந்த மர்மங்களில் பாப் லசார் என்ற ஆராய்ச்சியாளரும் இடம்பெற்றுள்ளார். பாப் லசார் என அழைக்கப்படும் இவர் 1989ஆம் ஆண்டு முதல் ஏரியா 51 சோதனை பகுதியின் S4 பிரிவில் பணியாற்றி வருவதாக கூறப்படுகின்றது. அந்த S4 பிரிவில் பாப் லசார் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் ஏலியன் தொழில்நுட்பம் சார்ந்த ஆய்வில் ஈடுபட்டிருந்ததாகவும், அந்த சமயம் அவர் அங்கு அதிகப்படியான ஏலியன் மின்கலங்களை பார்த்ததாகவும், இது குறித்து அவர் அதிகப்படியான தகவல்களை வழங்கியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் பாப் லசார் அளித்த தகவல்களில் ஏலியன் மின்கலமானது எவ்வாறு இயங்குகின்றது என்பது குறித்த தகவல்களும் அடங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு அவர் வழங்கிய தகவல்களில் ஒரு வகை ஏலியன் மின்கலமானது உன்னன் பென்டியம் என அழைக்கப்படுகின்றது. உலகில் உன்னன் பென்டியம் என்ற கனிமம் 2003ஆம் ஆண்டுதான் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் பாப் லசார் இதனை 14 ஆண்டுகளுக்கு முன்பே கண்டுபிடித்து விட்டதாகவும் கூறப்படுகின்றது. இதோடு ஏலியன்கள் எவ்வாறு 1,00,000 ஆண்டுகளாக பூமிக்கு வந்து செல்கின்றன என்பதற்கான விளக்கத்தையும் பாப் லசார் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த ஏலியன் விண்கலமானது மிகவும் குளிர்ந்த கிரகத்தில் இருப்பதாகவும், இந்த கிரகம் பூமியில் இருந்து சுமார் 39 ஒளி ஆண்டுகள் தொலைவில் இருக்கின்றது என்றும் பாப் லசார் தெரிவித்துள்ளார். நீங்கள் ஏரியா 51 என்ற பகுதியை நேரில் பார்க்க வேண்டும் என்றால் டிகாபோ பீக் செல்ல வேண்டும். இங்கிருந்து சுமார் 42 கிலோமீட்டர் தொலைவில் ஏரியா 51 அமைந்துள்ளது. இதனால் நேரில் பார்க்க நிச்சயம் தொலைநோக்கி தேவைப்படும். மேலும் இந்த மர்மமான ஏரியா 51 பகுதியில் பணியாற்றுபவர்களுக்கென லாஸ் வேகாஸில் இருந்து தினமும் 20 விமானங்கள் ஏரியா 51 பகுதிக்கு சென்று வருவதாகவும், அவைகளில் 1000 ஊழியர்கள் அங்கு சென்று வருவதாகவும் கூறப்படுகின்றது. வெள்ளை நிற விமானத்தின் நடுவே சிவப்பு கோடு இருக்கும் ஜேனட் என அழைக்கப்படும் இந்த விமானம் மட்டும்தான் ஏரியா 51 பகுதியின் வானில் பறக்க அனுமதிக்கப்படுகின்றது. ராணுவ விமானங்களுக்கு கூட இங்கு பறக்க அனுமதி கிடையாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த விமானத்தில் சென்று திரும்புவோர் யாரும் சீருடை அணிவதில்லை. அவர்கள் சாதாரண உடையில்தான் காணப்படுகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 1974ஆம் ஆண்டு அமெரிக்காவின் ஆளில்லா விண்வெளி ஓடமான ஸ்கைலேபில் இருந்து விண்வெளி வீரர்கள் ஏரியா 51 பகுதியை புகைப்படம் எடுத்தார்கள். பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகுதான் அந்த புகைப்படம் வெளியிடப்பட்டது. ஆனால் 33 ஆண்டுகளாக அந்த புகைப்படம் யாராலும் கவனிக்கப்படவில்லை. 1996ஆம் ஆண்டு திரைப்படமான இண்டிபெண்டன்ஸ் டே குழுவினருக்கு வாகனம், ஆடை மற்றும் ராணுவ தளங்களில் படப்பிடிப்பு நடத்த அனுமதி வழங்க அமெரிக்க ராணுவம் ஒப்புக்கொண்டது. ஆனால் ஏரியா 51 சார்ந்த குறிப்புகளை கதையில் பார்த்த பின்பு அந்த அனுமதி மறுக்கப்பட்டது. ராணுவ தளத்தில் குரோம் ஏறி இருப்பது குறித்த தகவல்கள் பரவலாக பேசப்பட்ட போதும் கூட அமெரிக்க அரசு இது குறித்த எந்தவித தகவலும் வழங்காமல் இருந்தது. எனினும் அமெரிக்க அரசை சார்ந்த சில ஏடுகளில் ஏரியா 51 பகுதியில் U2 மற்றும் A-12 போன்ற உளவு விமானங்களின் சோதனை நடத்தப்பட்டதாக குறிப்புகள் இருக்கின்றது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.